ஆர்கனைசேஷன் நேம் ஆர்ஆர்பி, அதாவது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு. இதில் ரிலீஸ் ஆகிருக்க ரயில்வே ஜாப்ஸ் ரிலேட்டடான நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதே ஆர்ஆர்பி என்டிபிசி இதில் பார்த்தீங்கன்னா 12th பாஸ் பண்ண கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு ஜாப் வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கோம். அதை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கும் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் அவங்க அப்ளை பண்ணிக்கிற மாதிரி ஒரு போஸ்டிங். இதோட டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். எம்ப்ளாய்மெண்ட் டைப் பார்த்தீங்கன்னா ரெகுலர் பேசிஸ், ஸோ பெர்மனன்ட் ஜாப். போஸ்ட் டீட்டெயில்ஸ் வந்து மல்டிப்ளாக இருக்குது. ஒவ்வொன்றை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கீழே பார்க்கலாம். டோட்டல் வேகன்சி 8113 இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் October 13, 2024. ஸோ ரயில்வே ஜாப்ஸ்ன்றனால ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வேணாலும் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்ளை மோடு வந்து ஆன்லைன். டிஎன்பிசி எப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கோ அதுபோல் ரயில்வே ஜாப்ஸ்க்கு வந்து ஆர்ஆர்பி மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ்லாம் வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டோட்டல் 8000+ வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஜாபு கீழே வந்து தனித்தனியாக ஸ்பிட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசர், அதில் வந்து 1736 வேகன்சிஸ் இருக்குது. அப்புறம் ஸ்டேஷன் மாஸ்டர் 994 வேகன்சிஸ் இருக்குது. குட்ஸ் ட்ரெயின் மேனேஜரில் 3144 வேகன்சிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட் அதில் மட்டும் 1507 வேகன்சிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சீனியர் கிளர்க் அதிலே டைப்பிஸ்ட்டில் ஒரு 732 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்க்கும்போது அரௌண்ட் 8000க்கு மேலே வந்து வேகன்சிஸ் வந்து இதில் அலாட் ஆகிருக்கு. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து டிகிரி மினிமம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதோடு சேர்த்து அந்த பொசிஷன்ஸ் அந்த ஜாபுக்கு ஏற்றாப்பில் ஸ்பெசிஃபிக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டைப்பிஸ்ட்னால் நீங்கள் வந்து டைப்பிங்கில் வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே போல் ஸ்கில் டெஸ்ட்டும் இருக்கும். ஸோ டைப்பிங்கில் வந்து நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு செக் பண்ணுவாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சேலரி டீட்டெயில்ஸ் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக இருக்குது. மேக்ஸிமம் வந்து 35,000 அந்த ரேஞ்சில் இருக்குது. மினிமம் வந்து 29,000. ஸோ இது வந்து பேசிக் சேலரியாக இருக்கும். ஃபைனல் சேலரி பார்த்திங்கன்னா இதோட கொஞ்சம் கூட இருக்கும். ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக இருக்குது. பட் எல்லாத்துக்குமே காமனாக பார்த்திங்கன்னா மினிமம் 18, மேக்ஸிமம் வந்து 36 இயர்ஸ். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான். ஓபிசி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு இதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இந்த டேபிளில் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீ பார்த்திங்கன்னா எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 500 rupees வந்து இனிஷியலாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் 400 வந்து உங்களுக்கு வந்து ரிட்டன் ஆயிரும். 100 மட்டும் உங்கள் அப்ளிகேஷன் ஃபீயாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் 400 வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீ கிடையாது. பட் இனிஷியலாக வந்து நீங்கள் ஒரு 250 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ண உடனே அந்த 250 ஃபுல்லாகவே ரீஃபண்ட் ஆயிரும். ஸோ வந்து அப்ளிகேஷன் ஃபீ வந்து 0 தான். அது நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து பே பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ரயில்வே ஜாப்ஸ்க்கு வந்து உங்களுக்கு தெரியும் 2 டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டும், அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது டைப்பிங் ரிலேட்டட் ஜாப் இருக்கனால அக்கௌண்ட்ஸ் டைப்பிங்கிறனால டைப்பிங்கில் வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் அதுவும் இருக்கும். அதுக்கான டீட்டெயில்ஸ் அந்த எக்ஸாமில் எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயில்டாக இருக்கும். அது எந்த பேஜுன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் வந்து சொல்லிடுறேன். நீங்கள் கிளியராக படித்து பார்த்து அதுக்கேற்ற நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், அதாவது உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையும் வந்து செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்து பிளேஸ்மெண்ட் தான். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து October 13, 2024. பேஜ் பாட்டம் வந்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் லிங்க் செக்ஷனில் ஒரு ஷார்ட் நோட்டீஸ் இருக்கும். ஸோ இது ரிலீஸ் ஆனது. டீட்டெயிலான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இதில் தான் இருக்கும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில். இதை பார்த்துட்டு இதில் இருக்க முக்கியமான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து ஆன்லைனில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு அந்த லிங்க் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இனிஷியல் 1-2 பேஜ் தான் போக முடியும். ஸோ அதுக்கடுத்த பேஜஸை நீங்கள் ஒவ்வொன்றா ஃபில் பண்ணி போனீங்கன்னா உள்ளே இருக்க எல்லா பேஜஸையும் நீங்கள் செக் பண்ணி ஃபில் பண்ணிக்கணும். ஃபைனலாக வந்து அப்ளிகேஷன் ஃபீயும் ஆன்லைனில் பே பண்ணிட்டீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆயிரும். இப்போ அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு PDF ஓப்பன் ஆகும். அது டேரெக்டாக வந்து ஆர்ஆர்பி வெப்சைட்லேருந்து ஓப்பன் ஆகிற PDF. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்லேருந்து அதோட எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து கிராஜுவேட் பேஸ்டு. ஸோ மினிமம் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் வந்து 10th 12th ITI டிப்ளமோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதை மெயினில் வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து டேட் டீட்டெயில்ஸ் இருக்குது, இம்பார்ட்டன்ட் டேட்ஸு. ஸோ ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் இருக்குது. க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா October 13 அந்த நைட் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா October 14 to 15 நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து மாடிஃபிகேஷன் விண்டோ கொடுப்பாங்க. அதாவது அப்ளிகேஷன்ஸில் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா ஸோ பர்டிகுலராக ஒரு டேட் கொடுப்பாங்க. அந்த டேட்டில் வந்து நீங்கள் லாகின் பண்ணி உங்கள் அப்ளிகேஷன்ஸில் இருக்க கரெக்ஷன்ஸ் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அதை எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா October 16 October 25 இந்த டேட்டில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். டீட்டெயில்ஸ் ஆஃப் வேகன்சி இருக்குது. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டும் நம்ம பேஜ்லேயே பார்த்தோம். அந்த சேம் டீட்டெயில்ஸ் இந்த டேபிளில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பே ஸ்கேலோட அந்த லெவலும் இதில் போட்டிருப்பாங்க. ஸோ எந்த போஸ்ட்டுக்கு எந்த பே ஸ்கேல். அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட். ஸோ இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா B2, A2, C2 இந்த மாதிரி இருக்கும். இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்டுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இந்த PDFலேயே இருக்கும். அது ரிலேட்டடான உங்களுக்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும். ஏஜ் லிமிட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டோட்டல் வேகன்சி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான அந்த டோட்டல் வேகன்சி இருக்குது.
ஸோ இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணும்போது ஃபைனல் அந்த டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 8113. பேஜ் நம்பர் 6 வந்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் இருக்குது. ஸோ அது முக்கியமானது. ஸோ ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும், CBAT. அதுக்கப்புறம் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட், TST. நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கேற்றப்பில் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் தேவைப்படும், அதை நீங்கள் அட்டன் பண்ணணும். சில போஸ்ட்டுக்கு தேவை இல்லைன்னா உங்களுக்கு அந்த இனிஷியலான அந்த 2-3 டெஸ்ட் மட்டும் தான் இருக்கும். கால் லெட்டர் வந்து RRB வெப்சைட்லேயே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் நம்மளோட சோஷியல் சேனல்ஸில் வந்து அப்ளை பண்ணுவோம். டெலிகிராம், வாட்ஸ்அப், த்ரெட்ஸ், இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறம் ட்விட்டர் இதிலெல்லாம் வந்து நம்ம அதை போஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன்ஸை செக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. இதே நீங்கள் நோட் பண்ணிக்கணும். 1/3 வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ்க்கு ராங் ஆன்சர்ஸ் பண்ணிங்கன்னா 1 மார்க் வந்து உங்கள் ஃபைனல் மார்க்கில் வந்து மைனஸ் ஆகும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு அட்டன் பண்ணுங்கள். ஸோ நான் மேலே சொன்னது போல் அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ், ஸோ எந்த போஸ்ட்டுக்கு எந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து B2ன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு என்னெல்லாம் டைப் ஆஃப் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்டிங்லாம் இருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த காலமில் இருக்குது. ஸோ இதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. இதே போல் ஒவ்வொரு மெடிக்கல் ஸ்டாண்டர்டுக்கும் தனித்தனியாக டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ எலிஜிபிலிட்டி இது வந்து ஏஜ் லிமிட் இனிஷியலாக ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா 18 to 36 இருக்கும். ஸோ எந்த டேட் அப்படின்னா January 1, 2025. ஏஜ் குரூப்பில் வந்து 18 to 36 இயர்ஸ் இருக்குது. இதில் ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக வந்து எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்குள்ளே இருக்கணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ அப்பர் லிமிட் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு EWSக்கு 2 January 1989 அது வந்து அப்பர் ஏஜ் லிமிட்டாக இருக்கணும். OBCக்கு பார்த்தீங்கன்னா 2 January 1986. SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு 2 January 1984. இதே போல் லோயர் லிமிட் பார்த்தீங்கன்னா 1 January 2007. இதுக்கு கீழே வந்து யாரும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அதுக்கான டேபிள் இங்கே இருக்குது. SC/ST OBC கேண்டிடேட்ஸ்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இயர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான டீட்டெயில் பேஜ் நம்பர் 13 பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். இதில் வந்து அந்த மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அதோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன இருக்கணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. எக்ஸாமினேஷன் ஃபீ பார்த்துக்கோங்க. ஸோ ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு 500, SC/ST எக்ஸர்விஸ்மென், டிரான்ஸ்ஜெண்டர், ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்குலாம் வந்து 250 இருக்கும். ஸோ இந்த 250 வந்து ரீஃபண்ட் ஆயிரும். அதே போல் ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு 400 rupees வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் CBT நீங்கள் அட்டன் பண்ண உடனே உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் நம்ம ஆல்ரெடி பார்த்த போல் மினிமம் வந்து டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து அனெக்சர் ஏல இருக்கும், கீழே இருக்கும். ஸோ லாஸ்ட்டில் இருக்கும் இந்த பேஜில். அதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பேஜ் நம்பர் 23 வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். அதில் வந்து என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், எக்ஸாமினேஷனோட டியூரேஷன், எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் படிக்கணும், டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இந்த டேபிளில் இருக்குது. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் செக் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. டோட்டல் டியூரேஷன் வந்து 90 minutes இருக்கும், 1.5 hours. ஸோ 1/3 வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்னது போல் இந்த PDFயில் பார்த்தீங்கன்னா எந்த சப்ஜெக்ட்லாம் இதில் இருக்கோ அந்த சப்ஜெக்ட்கான டீட்டெயில்டான அந்த சிலபஸ் இருக்குது. எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட்ஸ் வந்து இந்த செக்ஷனை நல்லா பார்த்துக்கங்க. இதே போல் ஸ்டேஜ் 2 எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸும் இருக்கும், அதையும் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஸ்டேஜ் 2க்கு பார்த்தீங்கன்னா இதே போல் 90 minutes டெஸ்ட்டு தான். என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கங்க. இந்த சப்ஜெக்டோட அந்த டீட்டெயில்ஸ் வந்து கீழே இருக்கும். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 120. ஸ்டேஜ் 1ல் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸ்டேஜ் 2வோட சிலபஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட், TST, அதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ மினிட்ஸில் வந்து எவ்வளோ வேர்ட்ஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்குது. அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இதில் வந்து உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. ஸோ எந்தெந்த போஸ்ட்டுக்கு ஸ்கில் டெஸ்ட் என்னவாக இருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த டேபிளில் இருக்குது. எல்லா போஸ்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா இந்த 5 டைப் ஆஃப் போஸ்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் CBTயும் செகண்ட் ஸ்டேஜ் CBTயும் மஸ்ட்டு. குட்ஸ்டைன் மேனேஜருக்கு ஸ்கில் டெஸ்ட்டு கிடையாது. டைப்பிஸ்ட், அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட் போஸ்டிங்ஸ்க்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் உண்டு. சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசர் இந்த போஸ்ட்டுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் கிடையாது. ஸ்டேஷன் மாஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இது ஒன்றுக்கு மட்டும் இருக்கும். மீது 4 போஸ்ட்டுக்கு வந்து அது கிடையாது. ஸோ உங்களோட போஸ்ட் எந்த போஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு ஸோ இதுக்கெலாம் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கங்க. ஹவு டு அப்ளை டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும், அந்த டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்கும். ஸோ உங்களுக்கு அப்ளை பண்ணுற லிங்க்கை நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். பட் இந்த செக்ஷன் நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டு இதில் என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணி உங்கள் சிஸ்டமில் ரெடியாக வச்சுக்கணும். ஸோ இந்த சைஸும் இந்த ஃபார்மேட்டும் ரொம்ப முக்கியம். இப்போ ஃபோட்டோகிராஃப்னா அது வந்து JPEG, அதாவது இமேஜ் ஃபார்மேட்டில் இருக்கணும். சைஸ் வந்து மினிமம் 20 to 50 KB இருக்கணும். இன்கேஸ் 60 KB நீங்கள் ஃபைல்ஸ் வந்து வச்சுருந்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எரர் வரும். அதே போல் 20 KB கீழே இருந்தாலும் உங்களால் பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கரெக்டாக இருக்க மாதிரி நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணிக்கோங்க. இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ரிலேட்டடாக அனெக்சர் A பார்த்துருந்தோம் மேலே. அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பேஜ் நம்பர் 61 இருக்குது. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்ன மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அது இங்கே இருக்குது. சில போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டிகிரியோடு சேர்த்து டைப்பிங்கில் வந்து இங்கிலீஷ், ஹிந்தி, அப்புறம் கம்ப்யூட்டர் அது ரிலேட்டட் நாலேஜ் இருக்கணும். அது எந்த போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் நம்பர் 4-5க்கு வந்து இந்த கம்ப்யூட்டர் நாலேஜும் டைப்பிங்கும் மஸ்ட்டு. மீதி ஃபஸ்ட்டில் இருக்க 3 போஸ்ட்டுக்கு வந்து டிகிரி இருந்தால் போதும், எனி டிகிரி. ITI டிப்ளமோ இருந்தால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க.
அப்புறம் வேக்கன்சி டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ அதாவது டோட்டல் வேக்கன்சியை ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டேஷன் மாஸ்டரில் 71 போஸ்ட், அதாவது இது ஒவ்வொரு ஆர்ஆர்பி, அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனியாக வந்து பிரிச்சிருப்பாங்க. இப்போ தமிழ்நாடு பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி சென்னைன்னு சொல்லுவாங்க. குஜராத் வந்து இது அகமதாபாத். ஸோ அகமதாபாத்தில் மட்டும் எவ்வளோ டோட்டல் வேக்கன்சிஸ் இருக்குது, அதில் வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ, அந்த ஒவ்வொரு போஸ்ட்லேயும் ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக அன்ரிசர்வ்ட், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இந்த டேபிளில் இருக்குது. இது வந்து குஜராத்துக்குரியது. இதே போல் ஒவ்வொன்றுக்கும் கீழே இருக்கும், தனித்தனியாக பார்த்துங்க. தமிழ்நாட்டுக்கு, அதாவது ஆர்ஆர்பி சென்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பேஜ் நம்பர் 69. ஆர்ஆர்பி சென்னையில் பார்த்தீங்கன்னா 436 இருக்குது டோட்டல் வேக்கன்சி. இந்த டோட்டல் வேக்கன்சியில் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசரில் 155 இருக்குது. ஸ்டேஷன் மாஸ்டரில் ஒரு 8 தான் இருக்குது. ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் இதில் மட்டும் 144 வேக்கன்சிஸ் இருக்குது. எஸ்ஆர், ஐசிஎஃப் இந்த மாதிரி 2ஆக பிரிச்சிருக்காங்க. சில போஸ்ட்டுக்கு சிங்கிளாக இருக்குது. ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 25 வந்து ஐசிஎஃப்லையும் எஸ்ஆரில் 144 இருக்குது. இந்த மாதிரி வேரியஸ் டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது, இதை செக் பண்ணிக்கோங்க. டோட்டல் வந்து ஆர்ஆர்பி சென்னையில் 436 வேக்கன்சிஸ் இருக்குது. இப்போ முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம பேஜோட பாட்டம் வந்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் ஒரு செக்ஷன் இருக்கும். இந்த க்ரீன் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆர்ஆர்பியோட அஃபிஷியல் அப்ளை பண்ணுற பேஜ் இது. இங்கே வந்து தான் நீங்கள் எல்லா ஜாபுக்குமே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். காமனாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் இங்கே இருக்கும். அக்டோபர் 2 வந்து ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் வந்திருக்கு. அப்ளை பண்ணுறதுக்கு டாப்பில் வந்தீங்கன்னா அப்ளைன்னு ஒரு பட்டன் இருக்கும். இதில் 2 லிங்க் இருக்குது. கிரியேட் அக்கௌண்ட், ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா செகண்ட் லிங்க்கு. ஃப்ரெஷ்ஷாக வர கேண்டிடேட்ஸ் கிரியேட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு டீட்டெயிலான ஃபார்ம் இருக்கும். அதே போல் ஒவ்வொரு ஃபீல்டுக்கு பக்கத்துலேயும் இந்த ஸ்டார் போட்டிருப்பாங்க ரெட் கலரில். இது வந்து மேண்டேட்ரி. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணணும். பேசிக்கான டீட்டெயில்ஸாக இருக்கும். உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர் இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து உங்களோட அந்த ஆதார் நம்பரை வந்து வெரிஃபை பண்ணணும். அது கரெக்டாக இருந்தால் தான் அடுத்த ஸ்டெப்பு போகும். அப்புறம் உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இது கரெக்டாக கொடுத்து ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் இமெயிலுக்கும் ஃபோனுக்கும் வந்து ஓடிபி வரும். இந்த ஸ்டெப்பு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இமெயிலே வந்துடும். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு போனீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். அதில் கேட்டுக்க டீட்டெயில்ஸ், நீங்கள் எந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கணும். ப்ளஸ் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் லிஸ்ட்டும் வந்துச்சுன்னா, பெரும்பாலும் வந்து ஆர்ஆர்பி சென்னைனா சென்னை மட்டும் இருக்கலாம். இன்கேஸ் வேறு ஏதாவது சிட்டிஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வந்து அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் பே பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணிடுங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா October 13, 2024. இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிவிட்டு லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.